வெல்கம் பேக் டு ரன் திஸ் இஸ் சஞ்சய். இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போனோம், ராமாயணம் ட்ரெய்லர் வந்து நேற்று விட்டாங்க, ஒன் டே முன்னாடி விட்டாங்க. அந்த ட்ரெய்லர் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஷன் பண்ண போகிறோம். ரொம்ப எபிக் அண்ட் எக்ஸ்பிரேஷன் இந்த வருஷத்தில் ரொம்ப ஒரு எக்ஸ்பிரேஷன் மூவி. இந்தியா முழுக்க இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு வரும். ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு படம், ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு படம், ரொம்ப ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ கலந்த ஒரு படம். ஏன்னா வந்து யாரும் நம்ம நினச்சிக்கவே பார்த்துருக்க மாட்டோம், ராமனும் ஆன்சமரும் சேர்ந்து ஒரு மியூசிக் போடுவாங்க அப்படின்னு ஒரு படத்தில் அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம் ஒரு 2 வருஷம் முன்னாடி. அஃப்கோர்ஸ் இந்த வருஷத்தில் பெரிய பெரிய படங்களாக வருது, நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருக்க நிறைய பெரிய பெரிய படங்களாக வருது. லைக் ஆடிசி ஆகட்டும், ஸ்பைடர்மேன் ஆகட்டும், மைக்கேல் ஆகட்டும், இல்லை டியூன் பார்ட் 3 ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய படங்கள் வந்து வருது. கோபலாக நான் சொல்கிறேன். நான் தமிழில் சொல்லணும்னா நிறைய பேர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்க, நிறைய பேர் வந்து ரொம்ப வெயிட் பண்ணியிருக்க படம் ஒன்று சொல்லணும்னா ஜனநாயகன் சொல்லலாம். ஆனால் ஜனநாயகன் மூவி எப்போ வரும்னு ஜனநாயகன் டீமுக்கே தெரியாது. அது நம்ம விட்டுருவோம். கம்பேக் டு ராமாயணா. இந்த ராமாயண மூவி வந்து நம்ம எத்தனையோ கதைகள், ராமாயணம் கதைகள் கேட்டிருப்போம், நம்ம எத்தனையோ வேரியன்ஷன் ஆஃப் த ஃபிலிம் சீரீஸ் பார்த்துருப்போம், நிறைய ஸ்டோரியாக கேட்டிருப்போம். ஆனால் அதில் வரிசையான வர ஒரு படம் தான் இந்த மூவி. ஆனால் ஒரு ஸ்பெஷலான மூவி. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு மூவி. நான் சொல்லணும்னா இது வந்து உண்மையாக எனக்கு தெரில, ஒரு 4000 crores பட்ஜெட்டான ஒரு ஃபுல்லி ஃப்ளெஜ்டான மூவி சொல்கிறாங்க. பார்ட் 1 பார்ட் 2 அது சேர்த்து 4000 crores பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ட் 1 மட்டும் தான் இந்த வருஷம் வருது, பார்ட் 2 வந்து அடுத்த வருஷம் வருது. அது 4000 crores சொல்கிறாங்க. இது உண்மையாக அஃபிஷியலாக எனக்கு உண்மையாக தெரில. இது உங்களுக்கு தெரிஞ்சதாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் முக்கியமாக இந்த வீடியோவில் நான் 2 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஏன்னா வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து பேசணும்னா அதெல்லாம் நம்ம வந்து தள்ளி வச்சுருவோம். ஏன்னா மிகப்பெரிய ஸ்டார்ஸ் நடிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ராமாயணம் மூவிஸ் பற்றி வந்து அடுத்த ஒரு வீடியோவில் தான் நம்ம வந்து டிஸ்கஷன் பண்ணி பேசும்போது வந்து கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து நம்ம வந்து பேசலாம். தென் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக வந்து 2 விஷயத்தை நான் கவர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து சிஜிஐ, அதுக்கப்புறம் வந்து மியூசிக். ஏன்னா வந்து இது 2 தான் வந்து எனக்கு ரொம்ப வந்து எப்படி இருக்குமோ இந்த படத்துலேருந்து ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஆன்சமரும் ராமனும் ஒரு மியூசிக் வந்து போட்டு அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஈவலாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது பார்ப்போம், இந்த படத்துலேருந்து பார்ப்போம். இன்னொன்று வந்து சிஜிஐ. நம்ம வந்து நான் ட்ரைலர் பார்க்கும்போது வந்து சிஜிஐ வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக ரொம்ப நல்லாவே இருந்தது, நல்லாவே இருக்குது. மற்ற மூவிஸு, அதாவது இந்தியாவில் மூவிஸ் வந்து நம்ம வந்து இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவே ஒரு சிஜிஐ கம்பெனி வச்சு ஒரு ப்ரொடியூஸ் பண்ண மூவிஸ்லாம் வந்து அவ்வளோ அந்த அளவுக்கு கொண்டு வர முடியல. உண்மையாக சொல்லணும்னா ஹாலிவுட் அளவுக்கு வந்து நம்மளால் வந்து அவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியல ஃபிலிம். சிஜிஐ வயசில் சொல்கிறேன்னு அவ்வளோ குவாலிட்டியான ஒரு விஷுவல் வந்து நம்மளால் காட்ட முடியல. அது உண்மை தான். இது இந்த கம்பெனி இந்த சிஜிஐ விஎஃப்எக்ஸ் கம்பெனி வந்து 8 ஆஸ்கார் வந்து வின் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தெரிஞ்ச படங்கள்லாம் வந்து இந்த படங்கள்லாம் இன்டர்ஸ்டெல்லர் ஆகட்டும், இல்லை இந்த டெனட் ஆகட்டும், டியூன் பார்ட் 1 பார்ட் 2 ஆகட்டும், இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வந்து சிஜிவிஎஃப்எக்ஸுக்கு வந்து இவங்க வந்து ஆஸ்கார்லாம் வாங்கியிருக்காங்க. 8 ஆஸ்கார் வாங்கியிருக்காங்க. அது வந்து நீங்கள் ட்ரைலர் பார்க்கும்போதே தெரிஞ்சுருப்போம் உங்களுக்கு. தென் வந்து இந்த படத்தில் இந்த மியூசிக் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆன்சமரும் ராமனும் அவங்க சேர்ந்து இந்த மாதிரி மியூசிக் வந்து போடுவாங்க. எப்படியும் பயங்கரமாக இருக்கும் போது ரொம்ப எப்பிக்கான ஒரு பயங்கரமான விஷயம், ஒரு பிரம்மாண்டமான விஷயத்த மியூசிக்கில் பார்க்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன்னு மேபி நடக்கலாம். இந்த வீடியோலேயே நான் ப்ராமிஸ் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த படத்தில் ஆன்சமர் ரஹ்மான் இந்த ஒரு படத்தில் விஎஃப்எக்ஸ் பண்ணுற அந்த கம்பெனி, ஏன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி விஎஃப்எக்ஸ்க்காக ஆஸ்கார் வாங்கிடும். எனக்கு ஆசை என்னென்னா, என்னோட ப்ரெடிக்ட் என்னென்னா கண்டிப்பாக ஆன்சமர் ஆகட்டும், இல்லை ரஹ்மான் ஆகட்டும், இந்த படத்து மியூசிக்காக கண்டிப்பாக ஆஸ்கார் வின் பண்ணுவாங்க, இந்த படத்துக்கு வின் பண்ணுவாங்க. வீடியோவில் மேபி வின் பண்ண கூட போகலாம். இருந்தாலும் நான் முன்னாடியே நான் இந்த வீடியோ நான் சொல்லி வச்சுருக்கேன். மேபி வின் பண்ணிட்டாங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன்னு எனக்கு ஒரு செல்ஃபிஷ் ஒரு ஹாப்பினஸாக இருக்கும் எனக்கு. ஓகே, எனக்கு இது 2 தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன், ரொம்ப ஈவலாக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இந்த 2 விஷயத்தான் நான் பார்க்க போகிறோம். அதில் கேஸ்ட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்க, அதுலேருந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக டேரக்டர், அவரோட படம் நேம் சொன்னாலே அவர் தெரிஞ்சிடும் யாருன்னு, எப்படிப்பட்ட ஒரு டேரக்டர்னு. ஒரு கலெக்ஷன் வருஷத்துலேருந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு டேரக்டர் ஆச்சு அப்படின்னு எல்லாமே சொல்லுவாங்க. இந்த தங்கல் எடுத்த டேரக்டர். அவர்
படம் வந்து எடுக்க மட்டும் சில ப்ரொடியூஸும் பண்ணுறது போல். அது மட்டும் இல்லாமல் 2 ரைட்டர் கூட இருக்காங்க. இவங்களாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து மேக்கிங் பண்ணுறாங்க. கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்கட்டும் ஒரு பக்கம், அதில் வந்து மிகப்பெரிய ஸ்டார்ஸ் இருக்காங்க. அதில் நம்ம இந்த இந்த க்ளூவாக ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக ஒரு க்ளூவாக பார்க்கும்போது வந்து மிகப்பெரிய ஒரு படம், நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஷன் இருக்கிற ஒரு படம். எனக்கு வந்து இந்த வீடியோவில் என்ன ஒரு கவர் பண்ண ஒரு விஷயம் தோணுச்சுன்னா, எனக்கு சிஜிவிஎஃப்எக்ஸு அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் ரொம்ப ஈவலாக வெயிட் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து எத்தனோ ஒரு இயர்ஸ் டிக்கெட் கண்ட வந்து நம்ம டெக்னாலஜி வேர்ஸாக சொல்கிறேன். நான் டெக்னாலஜி வேர்ஸாக வந்து நிறைய விஷயங்கள் ஃபிலிமில் விர்ச்சுவலாக வந்து அப்கிரேட் பண்ணி நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து இந்த ஒரு படம் வந்து கொஞ்சம் ரெவல்யூஷனாக கொஞ்சம் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகுமா சிஜிவிஎஃப்எக்ஸ் அப்படின்னு எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அது வந்து பார்ப்போம் சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா இல்லையான்னு. எனக்கு வந்து இப்போ ஒரு 10 வருஷம் எடுத்துக்கோங்க. 2016 2026 வரைக்கும் எடுத்துக்கோங்களேன். இந்த டிக்கெட்டில் வந்த படங்கள் அது இருக்க சிஜிவிஎஃப்எக்ஸாக இருக்கட்டும், அதோட இந்த படத்தில் இருக்கிற சிஜிவிஎஃப்எக்ஸு ஒரு அளவு மேலே இல்லை. இது இந்த வருஷத்தை வந்த ஒரு படத்தில் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு அப்கிரேட் வெர்ஷனாக ஒரு படம் வந்து ஒரு அடுத்த லெவல் ஒரு சிஜிவிஎஃப்எக்ஸ் படம் வந்து அப்படின்னு எப்படி ஒரு ரெவல்யூஷனான ஒரு அவதார் மூவிஸ் வந்ததோ அது மாதிரி இந்த சிஜிவிஎஃப்எக்ஸ் இந்த படத்துலேருந்து நான் பார்க்கலான்னு எதிர்பார்க்குறேன். அது மாதிரி இல்லை சாதாரணமாக ஒரு எப்போ வர மாதிரி மூவிஸாக வந்து இருக்கும். அந்தளவுக்கு டெக்னாலஜி நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு ரெவல்யூஷனான ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பார்ப்போம். தென் வந்து எனக்கு மியூசிக் மேலே வந்து நிறைய ஒரு இதுவே இருக்குது. அது பார்ப்போம். ஆன்சர் மாதிரி யாரம்னு என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்னு. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தென் வந்து நம்ம எத்தனையோ மித்தாலஜி ஸ்டோரிஸ் வந்து கேட்டிருக்கோம், பார்த்துருக்கோம். நிறைய வேரியேஷன்ஸ் ஆஃப் மூவிஸ் வந்து சீரீஸ் வந்து பார்த்துருக்கோம். இந்த படம் வந்து அதே வரிசையில் வர ஒரு மித்தாலஜி ஸ்டோரி தான். ஆனால் ஹவ் தே ஆர் ப்ரொடியூஸ்னு இருக்குல்ல, இப்போ வந்து ராஜமௌழி ஆகட்டும், அவரோட படங்களில் மித்தாலஜி பேஸாக வந்து படத்தை வந்து காட்டுவாங்க, இன்டைரக்டாக காட்டுவார். ஆனால் அவரோட ஓன் ஃபிக்ஷன்தான் ஸ்டோரி வந்து அவர் வந்து சொல்லுவார். இன்டைரக்டாக மித்தாலஜியை காட்டினாலும் ராமாயணம் மாதிரி தான் இருக்கும். அவங்களோட ஸ்டோரியை வந்து அப்படி தான் எடுக்க போகிறாங்க. அது எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு இந்த விஷுவலாக வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னா எனக்கு ஈவலாக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். பார்ப்போம். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ஏதாச்சும் உங்களுக்கு சொல்லணுன்னு ஒரு இருக்கும். அது வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறேன் நான். சரி, அந்த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.